ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருக்க 2 பொருளை வச்சு எப்படி நம்ம ஈஸியாக ஸ்வீட் செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு 1 கிளாஸ் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கு அதே அரை கிளாஸ் சீனி எடுத்திருக்கேன். இந்த 2யும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு மை போல் அரைச்சி எடுத்துக்கிடலாம். அதை அரைச்சி எடுத்ததை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிடலாம். மாற்றி வச்சதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் சூடானதும் நம்ம இந்த அரைச்சி வச்ச மாவை அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டி விடலாம். கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அது லேசான சூடு வர வரைக்கும் விட்டுருங்க, ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பவுலில் மாற்றிட்டு நம்ம கை சூடு தாங்குகிற அளவுக்கு வந்துருச்சுன்னா அதை அந்த மாவை எடுத்து அப்படியே உருண்டை பிடிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பொரியட்டில் உருண்டை தயாராகிடும். இது மேலேன்னா நீங்கள் பாதாம் பருப்பு, முட்டு பருப்பு ஏதாவது வச்சு கூட கொடுக்கலாம். இல்லைனா வெறும் உருண்டையாக கூட வச்சுக்கலாம். ஈஸியான 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதில் நம்ம ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் போடுறதுனால போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.